எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல கார சாரமா செம்மையான டேஸ்ட்ல மட்டன் சுக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ண போகிறேன். அதுக்காக குக்கர் வச்சுருக்கேங்க. அந்த குக்கரில் தேவையான அளவு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டனை உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்போ மட்டனுக்கு சுக்கா பண்ணதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்காட்ட மட்டன்லேருந்து தண்ணி வரும், அதனால சுக்காக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். மட்டன் நல்லா வெந்து வரதுக்காக ஒரு 8 விசில் வச்சுக்கலாங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். A few moments later. இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா அழகாக சாஃப்டாக வந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் சுக்கா பண்ணலாம். இப்போ நான் சுக்கா பண்ணதுக்காக கடை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஓரளவு ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்புங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரே ஒரு வெங்காயங்க, 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மட்டன் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது அதை கூட கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்து வதங்க விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க, 1/4 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இது நான் வீட்டிலே திரிச்சதுனால ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுடுறேன். நீங்கள் கடையில் வாங்கின மசாலாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மட்டனை உள்ளே சேர்த்துட்டாங்க. இதில் ஒரு 1/2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி புளிஞ்சாப்பில் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி உள்ள சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். அது பிறகு நம்ம மசாலாலாம் நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உள்ள தண்ணி வற்றி நல்லா ட்ரை ஆகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணி வற்றதுக்காக மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வச்சு மட்டன் சுக்கா நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குங்க. அந்த டைம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கீழ் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சுக்காவில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அந்த உப்பே கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு தேவையான போட்டுக்கோங்க. அடுத்தது அதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லியிலங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம மல்லியில் கருவேப்பிலெல்லாம் மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டைமில் நம்ம மட்டன் சுக்காவை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.